குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதாண்ணே? ஓகே. ஓகே. ஜிஎஸ் பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஜிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பேப்பர் வருதுன்னு தெரியும். ரிசல்ட் வாசிச்சீங்களா எல்லாரும்? ஆமாம் சார். ஐக்யூ என்ன மாதிரி வருது? ஐக்யூ சரி. இதற்கு முன்னுக்கு வந்த எக்ஸாம் எப்படி வந்துன்னு சொன்னா ஜிஎஸ் ஜிகேயும் ஐக்யூவும் சேர்ந்துதான் வந்தது. 1.5 hour மாதிரி. ஜிகேயும் ஐக்யூவும் சேர்ந்துதான் வந்தது 1.5 hour மாதிரி. ஆஹ் கொஞ்சம் வைட்டா. ஓகே. அத வந்து ஐக்யூ கொஸ்டின் ஒரு 35 மாதிரியும் ஜிகேயும் அதே மாதிரி வந்தது. ஆனா இப்ப எப்படி கெசட் பண்ணிக்கிறான்னு சொன்னா ஐக்யூ வேற ஜிகே வேறையா கெசட் பண்ணிக்கிறான். ஐக்யூ தனியா ஒரு மணித்தியாலமும் ஜிகே தனியா 1.5 மணித்தியாலமும் நடக்கும். ஏன்னா அப்ப நாங்க பழைய மாதிரி எதிர்பார்த்து 30 கொஸ்டின் வரும் 35 வரும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி எப்படி வரலாம்? 50 கொஸ்டின் வரலாம். பிரச்சனை ஒன்று. 50 கொஸ்டின் வரலாம். 1 ஹவருக்குள்ள அந்த கொஸ்டின் அவ்வளோத்தையும் செய்யணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, 1 ஹவர் பேப்பர் வரும். 1 ஹவருக்குள்ள 50 கேள்விகள் மாதிரி வரும். இப்ப அண்மை காலங்கள்ல வரக்கூடிய ஐக்யூவை பத்தி தெரியுமே, நுண்ணறிவை பத்தி தெரியுமே எப்படி வருதுன்னு சொல்லி. ஆஹ் 5 அல்லது 10 வினாக்கள் மொழித்திறனோடு சார்ந்த மாதிரியான வினாக்கள் வருது. அதே மாதிரியாக கலண்டர்ஸ் கொஸ்டின், அதாவது நாட்காட்டி வினாக்கள் வருது. அதே மாதிரி வரைப்புகள் வரைப்பு ஒன்று சந்தோடு அதுல வருகிறது. அதே மாதிரி தகவல் ஒழுங்கமைப்புகள் வருது. அதே மாதிரி நிறைய வகையான கொஸ்டின்ஸ் வருது. நாங்க அதுக்கேத்த மாதிரி எங்க கிளாஸஸ் என்ன செய்வோம், கொண்டு போவோம். உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைகள் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா உடனே அந்த இடத்துல நிப்பாட்டி கேளுங்க. ஆஹ் அடுத்தது பேப்பர்களை நாங்க கிளாஸுக்கு வாரத்துக்கு முதலே நாங்க ஏர்லியா போடுவோம். அதையும் கொஞ்சம் செஞ்சு பார்த்து பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து சிலாக்கள் என்ன சரி, நான் ஆன்லைன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுக்கிறாம இதுலயே வச்சு செய்ய பாக்குறது, என்னது சாஃப்ட் காப்பியில வச்சு செய்ய பாக்குற கேள்வி. அப்படி பழகினீங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனையாகும்னு சொன்னா எக்ஸாம்ல இந்த பேப்பர்ல செய்யற மாதிரி உங்களுக்கு பழக்கம் வராது. அப்ப கடும் கஷ்டப்படுவீங்க எக்ஸாம் ஹால்ல. அதனால என்ன செய்யுங்கன்னா பேப்பரை போட்ட உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு வாங்க கிளாஸுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தெளிவா விளங்கும். சரி, இந்த கேள்வியை செய்வோமா? அப்ப நாங்க முதலாவது சரி முதலாவது கேள்வியை செய்வோமா இல்லது? சரி, முதலாவது செய்வோம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள ஒவ்வொரு வினாவின் கீழையும் 4 சொற்கள் படி தரப்பட்டுள்ளது. அவற்றுள் 3 சொற்கள் சொற்றொடர்களிடையே குறித்த சமனாக தொடர்பு கொண்டு காணப்படுகிறது. அவ்வாறு சமனான தொடர்பை காட்டாத எஞ்சிய சொற்றொடியை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. இப்படியான கேள்விகள் 5 அல்லது 10 வாரது.
எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள், மொழித்திறன் சார்ந்த கேள்விகள் 5 அல்லது 10 வினாக்கள் வரும். சரியா? இதுல என்னன்னு சொன்னா 4 சொற்றொடிகள் தந்திருக்காங்க. அந்த 4 சொற்றொடியில 3 சொற்றொடிக்கிடையில ஒரு குறித்த சமனான தொடர் கொண்டு இருக்குது. அவ்வாறு சமனான தொடர்பை காட்டாத ஒரு எஞ்சிய சொற்றொடி ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுல பாருங்க, முதலாவது அதிபர் பாடசாலை, உபவேந்தர் பல்கலைக்கழகம், ஜனாதிபதி நாடு, மேயர் நகரம். என்ன வரும்? ரெண்டாவது ரெண்டாவது. என்ன? ஏன் ரெண்டாவது? வேந்தர் தானே வரும். ஓ, வேந்தர் பல்கலைக்கழகம். ஆஹ் வேந்தர் வரும். ஆனா பல்கலைக்கழகத்தினுடைய எக்ஸாக்ட் நாலாவது பல்கலைக்கழக வரும். ஓகே, 4வது. வெரி குட். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ன இருப்பாரு? பெயரளவு நிர்வாகியத்தான் இருப்பாரு. வேந்தர் வேந்தர் பெயரளவு நிர்வாகியத்தான் இருப்பார். உபவேந்தர் தான் என்னது? பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புகளை நிர்வகிக்கக்கூடியவர். யாரு? விஷயம் இல்லைட்டா? வேந்தர்ங்கிறவரு ஒரு பெயரளவு நிர்வாகி. அவர் ஒரு கௌரவத்தை கொடுக்குறதான் கொடுப்பாங்க வேந்தர்ங்கிறது. ஆனா உபவேந்தர் தான் என்ன செய்வாரு? பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வாரு. சரி, அவ சொன்ன மாதிரி 4வது விட. ஏன் 4வது விட? இதுல பொருந்தாத சொற்றோடி 4வது. ஏன் 4வது விட சொன்னீங்க? நகரத்துக்கு வந்துட்டு தவிசாளர். நகரத்தின் தவிசாளர். ஓகே. மேயர் எங்க இருப்பாரு? மாநகர சபையா? மாநகர சபையில தான் மேயர் இருப்பாரு. மாநகர சபை மேயர் இருப்பார். சோ மேயர் நகரம் என்கிறது பிழையான பாடசாலையின் தலைவர் ஒரு பல்கலை மேயர் அடிப்பது. நகரத்த தலைவர் மேயர் அடிக்க மாட்டார். ஆன்சர் என்ன? 4வது. அடுத்த கேள்வி 2வது. முதலாவது. வயல் அறுவடை, வைத்தியசாலை சிகிச்சை, பாடசாலை கல்வி, வங்கி கடன். முதலாவது சார். முதலாவது வரும். அது 4வது. 4வது. சார் உங்களோட இது கிளியர் இல்லாம வெட்டி வெட்டி வருது. 4வது சார். முதலாவது சார். கனெக்ஷன். ஓகே, முதலாவது. எல்லாருக்கும் கனெக்ஷன் இஷ்யூ இருக்குது? இல்ல சார். இல்லைன்னு. சரி, ஓகே. முதலாவது சொல்லிக்கிறேன், 4வது சொல்லி. இப்ப பாருங்க, வயல்ல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வயலினூடாக அறுவடை கிடைக்கும். என்ன? வயல்ல இருந்து அறுவடை கிடைக்கும். வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை கிடைக்கும். பாடசாலையிலிருந்து கல்வி கல்வி கிடைக்கும். வங்கியிலிருந்து கடன் மட்டும் கிடைக்காது. மட்டும் இல்லையே சார். கடன் மட்டும் கிடைக்காது சார், எல்லா சேவைகளும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சேவைகள் நடக்கும். கடன் சேவை நடக்கிறாங்க இல்ல. சோ ஆன்சர் 4வது. வெரி குட். சரி, 3வது என்ன வரும்? முதலாவது. புலி, பூனை, உடும்பு, முதலை, கப்பல், படகு, மெத்தை, தலையணை. என்ன வரும்? முதலாவது. முதலாவது. ஏன் முதலாவது? புலி காற்று. ஒரே 4வது டிஃபரெண்ட் இருக்கு.
எப்படி எப்படி எல்லாம் மத்ததெல்லாம் வந்துட்டு உடும்பு முதலை மெத்தை தலையணை எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரிக்குரியது. புலி பூனைங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. சார் இரண்டாவது வருமே சார். உடும்பு வந்து தரையில வாழக்கூடியது, முதலை நீர்க்கரைகள்ல வாழக்கூடியது. ஓகே. வேற ஒரு ஆள் முதலாவது சொன்னீங்க, ரெண்டாவது வேற வித்தியாசமான ஆன்சர், அதுக்கு காரணங்கள். சரி, இதுக்கு பாப்போம். புலியும் பூனையும் என்ன மாதிரி தோற்றத்துல? தோற்றத்திலேயும் ஒரு மாதிரி. மாதிரி, அவங்களோட உணவூட்டல் முறையும் ஒன்றே தானே சார்? ஒரே மாதிரி. ஆனா பூனையை விட புலி வந்து என்னது பெரியது. பெரியது. மத்தது பூனை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடியது, அப்படி வருமா சார்? ஓகே, அப்படியும் பார்க்கலாம். நீங்க பூனையை விட புலி பெருசு, சரியா? படகு கப்பல், படகு கப்பலும் ஒரே மாதிரி. ஒரே மாதிரி சொன்னா தண்ணியில போறது. படகை விட கப்பல் பெருசு. சரி. தலையணையும் மெத்தையும் ஒரே மாதிரி. தலையணையை விட மெத்த பெரியது. உடும்பு முதலையும் ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. ஆனா முதலையை விட உடும்பு பெரியது. வித்தியாசமானது இரண்டாவது. சரியா? ஓகே. நாலாவது ஆன்சர் புத்தகங்கள் பக்கம், புத்தகம் பக்கங்கள், குளம் நீர், மணிக்கூடு நேரம். மூன்றாவது. வெரி குட். மணிக்கூடு நேரம். ஏன்னு சொன்னா பக்கங்கள் பல சேர்ந்து புத்தகங்களை உருவாக்கும், நீர் சேர்ந்து குளம் உருவாக்கும், மரங்கள் சேர்ந்து காடை உருவாக்கும். ஆனா மணிக்கூடு நேரம் சேர்ந்து மணிக்கூடு உருவாக்குமா? இல்ல. சோ ஆன்சர் வந்து மூன்றாவது. ஐந்தாவதுக்கு தாகம் நீர், பசி உணவு, நோய் சிகிச்சை, களைப்பு ஓய்வு. நான்காவது. இரண்டாவது. ஏன் இரண்டாவது? நாலாவது சொன்னீங்க. தாகத்துக்கு நீர், ஓகே, பசிக்கு உணவு, ஓகே, நோய்க்கு சிகிச்சை, களைப்பு ஓய்வு தான் வித்தியாசமாக்கி. களைப்பு வந்தா ஓய்வு. உணவு சொல்லி சொன்னா ஓகே. ரெண்டாவது சொன்னாங்க, என்ன காரணம் கூட? தாகம் வந்தா நீர் குடிக்கலாம், நோய் வந்தா வந்துட்டு சிகிச்சை இருக்கு, களைப்பு வந்தா ஓய்வு எடுக்கலாம். ஆனா பசி வந்தீங்கன்னு சொன்னா உணவு மட்டும் இல்ல தானே, எல்லாம் சேர்ந்து உணவோட சேர்ந்து பசி வந்தீங்கன்னு சொன்னா நீரும் குடிக்கலாம் தானே. தாகத்துக்கும் அப்ப குளிர்பானங்கள் குடிக்கலாம் தானே. ஓகே. பொதுவா அவ சொன்ன மாதிரி பசி வந்தா நாங்க என்ன செய்வோம்? உணவு சொல்லுவோம், உணவு சாப்பிடுவோம். என்ன உணவுன்னு சொல்றது? எல்லாம் சேர்ந்ததுதானே உணவு. நோய் வந்தா சிகிச்சை எடுப்போம். சிகிச்சைன்னு சொல்றது பொதுவா எல்லாத்தையும் தானே சொல்றோம், பொது பேர். களைப்பு வந்தா ஓய்வு எடுப்போம். தாகம் வந்தா நீர் அருந்துவோமா, பானமா? பானம் என்றதுக்குள்ள நீர் வரும், இலை நீர் வரலாம், குளிர்பானங்கள் வரலாம், சரியா? எல்லாம் வரலாம். சோ இந்த வித்தியாசமானது முதலாவது. சரி, இப்படியும் கேள்வி வாரது. அண்மை காலங்கள்ல பரீட்சைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள் என்னது? பெரிய ஒரு பந்தி ஒன்று தந்து ஓட்டு கீழே சொற்கள் தந்திருப்பான், அந்த சொற்களை வச்சு பந்தியை நிரப்ப சொல்லி கேள்வி கேட்பான். இப்படியான கேள்விகளும் அண்மை காலங்கள்ல பரீட்சைகள்ல வருகிறது. இப்படி கேள்வி வந்தா என்ன மாதிரி செய்யற எங்க ஐடியாவை நாங்க பார்த்துக்கொள்வோம். பாருங்க கேள்வி. 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் பந்தியையும் அதன் கீழ் தரப்பட்டுள்ள சொற்பட்டியலையும் அடிப்படையாக கொண்டது. கடல்சார் மாசடைதலை தடுப்பதற்கான வளையம். தலைப்பெண்ண மற்றவங்களை கொஞ்சம் மியூட் பண்ண சொல்றீங்களா சார்? டிஸ்டர்பா இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு சொன்னாவா நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருக்க பிரச்சனை என்னட்டா, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க பேசுறதுக்கு மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசி முடிய உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணுங்க.
சரியா? அப்பதான் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப தலைப்பை பாருங்க. கடல்சார் மாசடைதலை தடுப்பதற்கான வளையம். என்ன பேரு? கடல்சார் மாசடைதலை தடுப்பு. இதான் தலைப்பு. இப்ப கேள்வி இதுக்குள்ள போகும். வாசிப்ப பந்திய 1976 கடல்சார் வளைய சட்டம். என்னது? 1976 கடல்சார் வளைய சட்டம் மாசடைதலை தடுப்பதற்கான வளையங்களை ஸ்தாபிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த கடல்சார் வளைய சட்டம் என்ன செய்யறதுன்னா, மாசடைதலை தடுப்பதற்கான வளையங்களை ஸ்தாபிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துதாம். அந்த வளையங்களை நாட்டுக்கடலுக்கு என்ன வரும்? அடுத்ததாக அமைக்க வேண்டும். தனியாக அமைக்க வேண்டும். நாட்டுக்கடலுக்கு தனியாக அப்படின்னா இக்கு தனியாகன்னு வந்திருக்கணும். வருமா? அடுத்ததாக அமைக்க வேண்டும். கடலுக்கு திண்டு வரணும் சார், தனியாக வாரண்டா. ஓ, அப்ப என்ன வந்திருக்கணும்? அப்ப நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அடுத்ததாக அமைக்க வேண்டும். அப்ப என்னண்டா, கடல்சார் மாசடைதலை தடுக்கிறதுக்கு என்னண்டா வளையம் ஒன்று அமைக்காங்க. அந்த வளையம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாட்டுக்கடலுக்கு அங்க அலரிக்கணும். இப்ப நாட்டுக்கடல் என்று சொல்றது 200 நியூட்டிக்கல் மைல் என்று சொல்லுவோம் நாங்க. அதாவது கடல் மைல் என்று சொல்லுவோம் நாங்க. கடல் என்னத்துல அளக்குற? கடல் மைல். கடல் அளக்குறாங்க கடல் மைல் என்று. அதாவது தீர தொடக்கம் 12 நியூட்டிக்கல் மைல சொல்லுவோம். டெரிட்டோரியல் ஜோன் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தேவையில்ல, அப்படியெல்லாம் தேவையில்லை. கடலுக்கு நாட்டுக்கடலுக்கு அப்பால் அமைக்க வேண்டும். இது ஒன்றும் சரி. எனவும் அத்தகைய வளையங்களில் மாசடைதலை தடுப்பதற்கும் சுற்றாடல் சமநிலையை இப்ப என்ன முடியுது அப்படின்னா பானாவுல தொடங்குறதுல வரணும். பானாவுல சமநிலையை பேணுவதற்கும், அப்ப என்ன வரணும்? 7ஆம் நம்பர். பேணுவதற்கும் உரிய அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. கடல்சார் வளைய இப்ப நான் முடியுது என்ன தொடங்கும்? பானாவுல தொடங்கக்கூடியது. அப்ப என்னைக்கு பானாவுல தொடங்கக்கூடியது? பிரகடனத்தின் கீழ். அப்ப 5வது பிரகடனத்தின் கீழ் நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல். 200 கடல் மைல். அப்ப கடலை நாங்க என்னத்துல அளப்போம்? கடல் மைல் தூரத்துல. கடல் மைல் தூரம். அதாவது என்ன வரும்? 3ஆம் நம்பர். கடல் மைல் தூரத்தில் ஒரு வளைய எல்லைகள் துணியப்படும். சரியா? கடல்சார் தலைப்பினத்தை பத்தியது மாசடைதல். கடல்சார் மாசடைதல். அப்ப கடல்சார் மாசடைதலை பற்றிய என்ன வரும்? 1வது கடல்சார் மாசடைதல் பற்றிய விசேட கட்டளைகள் 1981 இலங்கை அரசியலமைப்பில் சட்டமாக்கப்பட்டுள்ளன. கிளியரா உங்களுக்கு விஷயம்? சரியா? இப்படியான கேள்விகள் நாங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்படிதான் செய்யறது. இத நல்லா கொஞ்சம் வாசிச்சு கொஞ்சம் எது பொருத்தமான சொல்லு போட்டு செய்யறது. இத பாருங்க, நீங்க சொன்னீங்க என்னது? கடல்சார் அபிவிருத்தின்னு சொன்னீங்க. தலைப்பு என்னதை பத்தியது? மாசடைதலை பத்தி. அப்ப நாங்க எப்படி அபிவிருத்தி போடுறேன்? கடல்சார் மாசடைதல் பற்றிய விசேட கட்டளை. சரி, இப்ப நாங்க ஆன்சரை பாப்போமா? ஏக்கு வர வேண்டியது 9, பிக்கு வர வேண்டியது 7, சிக்கு வர வேண்டியது 5, டிக்கு 3, இக்கு 1.
சரியா அப்ப எல்லாரும்? ஆம் சார். ஓம் சார். அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, அண்மை காலங்கள்ல பரீட்சையில வர இந்த கலண்டர் கேள்வி. என்ன கேள்வி? இந்த நாட்காட்டி கலண்டர். வினாக்கள். நாட்காட்டி வினாக்கள். இந்த நாட்காட்டி வினாக்களை நாங்க எப்படி செய்யறேங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? முதலாவது நாட்காட்டி வினாக்கள் வருகிற போது எங்களுக்கு சில அறிவுகள் நாட்காட்டி சம்பந்தமா, நாட்கள் சம்பந்தமா சொல்ல knowledge ஒன்று இருக்கணும். முழு வருடங்களை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சாதாரண வருடம், லீப் வருடம். வெரி குட். நான் கீழே செஞ்சாருன்னா வருடங்களை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து சாதாரண வருடங்கள், லீப் வருடங்கள் என்று 2ஆ பிரிக்கலாம். ஏன் நாங்க வருடங்களை 2ஆ பிரிக்கோம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னா, சாதாரண வருடத்துல 365 நாளும், லீப் வருடமாக இருந்தா 366 நாளும் வாரத்தால. ஏன் பிரிக்கும் 2ஆ? சாதாரண சாதாரண வருடம், வருடம், சாதாரண வருடத்துல 365 நாளும், லீப் லீப் வருடத்துல 366 நாளும் வாரத்தால. ஏன் சாதாரண வருடத்துல 365 நாள் வருகிறது? 52 வாரங்களும் ஒரு நாளும் வரும். இல்ல இல்ல, ஏன் பிப்ரவரி சாதாரண, மாசத்துல 28ஆம் வெரி குட், சாதாரண வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கிறதால? 28 நாட்கள். 28 நாள் இருக்கிறது. ஏன் லீவ் வருடத்துல 366 நாள் வருது? 4 பிப்ரவரி வருஷத்துக்கு ஒருக்க 29 பிப்ரவரியில ஐந்து கால் 29 நாட்கள் நாள் என்று வாரத்தாங்க. சொல்லுவோம் சார். அந்த கால் நாட்கள் 24 மணித்தியாலத்தை 4ஆல பிரிச்சு வார அந்த 6 மணித்தியாலங்களும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை சேர்ந்து ஒரு நாளாக பூர்த்தியாக்கப்பட்டு லீஃப் வருடமாக 366 நாளாக வருகிறது சார். ஓகே, வெரி குட். ஆனா சரி, அவ்வளவு சேவை நமக்கு நோவல தெரிஞ்சா சரி. ஏன் லீவ் வருடத்துல 366 வரண்டா பிப்ரவரி மாதத்துல 29 நாள் வாரத்தால். ம். சரியா? ஓகே. சரி, இப்ப இதுதான் பேசிக். வருடங்களை 2ஆ பிரிக்கலாம். சாதாரண வருடம், லீப் வருடம். சாதாரண வருடத்துல 365 நாள், லீப் வருடத்துல 366 நாள். 365 நாள் வாரத்துக்கு காரணம் பிப்ரவரி மாதத்துல 28 நாள் கொடுக்கிறது. லீப் வருடத்துல 366 நாள் வாரத்துக்கு காரணம் பிப்ரவரி மாதத்துல 29 நாள் இருக்கிறது. அடுத்தது, இது வருடங்களை பத்தினது. மாதங்கள் எத்தனை ஒரு வருடத்துல? 12 12. மாதங்கள் இருக்கு. 12 மாதங்கள் இருக்குது. என் மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? சரியாக பாடமாகி கொள்ளும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரி, இதுல ஜனவரியில எத்தனை நாட்கள் இருக்கு மொத்தம்? 31 நாட்கள் இருக்கு. 31 நாட்கள் இருக்கு. இது எப்படி ஈஸியா கவுண்ட் பண்றேன்னு சொன்னா, உங்களோட கைகளை மடக்கி கொள்ளுங்க. வீடியோ ஒன்னா சொல்லி தரலாம். கைகளை மடக்கிட்டு, பைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணீங்களா? கைகளை மடக்கிட்டு உங்களோட கை மொழிகள் இருக்குதானே? மொழின்னு சொன்னா என்ன சொல்ற? இது கொஞ்சம் இருக்கீங்களா? மெயின் மொழின்னு சொல்ற சார் அது. கொஞ்சம் இருக்கீங்களா? உங்களுக்கு லீஸா காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா?
சரி, கொஞ்சம் வெயிட். ஓகே. சரியா? சரி, இப்ப பாருங்க எப்படி ஈஸியா கவுண்ட் பண்ணலாம்னு. சரி, ஓகே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த மொழி இதைத்தான் சொல்றேன். நாங்க என்னண்டு மொழி பிக்சரை பாருங்களா, இந்த துண்டை பாருங்க. இதை உங்களோட கையை மடக்கி கொள்ளும். ஒரு கையை மடக்கிட்டு இதை என்ன சொல்லுவோம் நாங்க, இந்த இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? மொழி என்று சொல்லுவோம். இந்த இடத்தையா இல்லைய மந்துகளை பார்க்காதீங்க. நீங்க இதுல கொஞ்சம் மந்துகளை பார்க்காதீங்க. இந்த நடுவு மேல வார சொன்ன நாங்க என்ன சொல்லுவோம்? மொழி என்று சொல்லுவோம். மொழில வார நாட்களை 31 நாட்களாகவும், இந்த இடையில வார நாட்கள் என்ன செய்வோம்? இடையில வார பகுதியை 30 30ஆகவும் கவுண்ட் பண்ணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த மொழியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனவரி அப்ப எத்தனை இருக்கும்? 31 31. பிப்ரவரிங்கிறது இந்த நடுத்துண்டு எத்தனை இருக்கும்? சாதாரண வருடம்டா 28 இருக்கும், லீப் வருடம்டா 29 இருக்கும். வெரி குட். சாதாரண வருடம் என்றா 28, லீப் வருடம் என்றா 29. மார்ச் மாசத்துல எத்தனை? மார்ச் எங்க? இந்த மேல் 31 துண்டு, மேல் துண்டுல வாரது 31. ஏப்ரல் என்று சொன்னா இடையில வாரது எத்தனை வரும்? 30 30. மேடு சொல்றது இந்த மேலுக்கு வரும் எத்தனை? 31 31. ஜூன்ங்கிறது இடையில வரும் 30 30. ஜூலைங்கிறது ஆக மேலுக்கு வரும் 31 திரும்ப அங்க இருந்தே ரிட்டர்ன் எண்ணிவாங்க. திரும்ப எங்க வரும்? 31 31. அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 31. நல்லா நீங்க நல்லா பாத்தீங்க நோட் பண்ணி 2 31க்கு இடையில என்ன செய்யுது? ஒரு 30 இருக்கு. ஆனா 2 32 கிட்ட கிட்ட வாரது எங்க? ஜூலையும் ஆகஸ்ட். ஜூலையும் ஆகஸ்ட் மட்டும். சரியா? அப்ப எந்தெந்த மாசத்துல எந்தெந்த நாள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது ஆஹ் சரி, வேற என்ன சரி விஷயம் சொல்லணுமா? இதுல நாட்கள் எல்லாம் தெரியும், எத்தனை என்ன நாட்கள் இருக்கின்றே. கிழமைகள் தெரியும், என்னென்ன கிழமைகள் இருக்கின்றே. சரி, அவ்வளவுதான விஷயம். கலண்டர் பற்றிய இந்த knowledge இருந்தாலே எல்லா கேள்வியும் செய்யலாம். கலண்டர் பற்றிய எந்த knowledge இருந்தாலே எல்லா கேள்வியும் செய்யலாம். சரி, பாப்பா கேள்வியை போவோம். கேள்வியை பாருங்க. 11 தொடக்கம் 15 வரையிலான வினாக்கள்.
பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதியில் பிறந்துள்ளார். பாலன் என்னையா? அவர் பிறந்த மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதியில் பிறந்துள்ளார். ஒரு மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதி எது? யாராவது ஒரு மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதி எது? யாராவது கெட்டிக்காராக? 14 14 சரி மத்தியில் உள்ளதா? சரி 16 16 சரி 16 எந்த மாசத்துல வரும்? எந்த மாசத்துல சரி மத்தியில் உள்ள நாள் வரும்? 31 சரி உதாரணமா கேட்க 1 2 3 4 இந்த 4 இலக்கங்களில் சரி மத்தியில் உள்ள இலக்கம் எது? 1 2 3 4 ஒற்றையன்களுக்கு தான் சரி மத்தி வரும், இரட்டையன்களுக்கு சரி மத்தி வராது. வெரி குட். சரி மத்தி எங்க வரப்போகுது எங்களுக்கு? ஒற்றையன் ஒற்றை ஒற்றைப்படை எண்களை பக்கங்களுக்கு கொண்டதுல ஒற்றைப்படையை கொண்டதுல மட்டும்தான் சரி மத்தி வரும். இதுல பாருங்க 1 2 3 4 சரி மத்தி எடுக்கலாமா? இல்ல. இல்ல. இதே 1 4 5 இருக்குது, இதுல சரி மத்தி எடுக்கலாமா? எடுக்கலாம், 3. அப்ப சரி மத்தி எதுல வரப்போகுது? அப்ப ஒற்றைப்படையில வரக்கூடியது. ஒற்றைப்படையில வரக்கூடிய நாட்கள் எது? 31 வெரி குட். 29 31. இந்த 2021ல 29 நாட்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பிப்ரவரியில இல்ல. வராது. அதை சொல்லித்தர மறந்து இது கொஞ்சம் இருக்கீங்களா? லீப் வருடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? கடைசி 2 இலக்கங்களை 4ஆல பிரிச்சு வர்றது, மிகுதி இல்லாம வந்தா அது லீஃப். உதாரணமா கடைசி 2 இலக்கம் சரிங்களா? சரி 1984 ஆண்டு லீப் வருடமா? 1984 லீப் வருடமா? லீப் வருடம். சரி பாப்பா. 1984 என்ன செய்யணும்? 4ஆல பிரிச்சு பார்ப்போம். 4 பிரிச்சோம்டா 19 4 எத்தனை? 1984 பிரிக்கிறியா சார்? 84 பிரிக்கிறியா? சரி கொஞ்சம் நீங்களா பாப்பா. 1984 பிரிக்கும் 4 எத்தனை? 4 முறை. நன்னாங்க 16 38. 38ல எத்தனை 4 இருக்குது? 8 8 8 8 4 32 9 தானே சார்? 9 9 9 4 36 36 2 மீதி 24ல 6 6 முறை 6 4 24 24. அப்ப 1984 ஆண்டு லீப் வருடம் மீதி வருதா? மீதி இல்ல. இல்ல. மீதி வரலன்னு சொன்னா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அது லீப் வருடம். லீப் வருடம். மீதி வந்த உதாரணமா 2026 லீப் வருடமா? இல்ல. இல்ல. இதை நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா 2 மீதி வரும். மீதி வந்தா அது என்னது? சாதாரண வருடம். சரி லீப் வருடம் சாதாரண வருடம் கண்டுபிடிக்கிறது அப்படித்தான். 4ஆல பிரிக்கும் போது மீதி வரலன்னு சொன்னா அது லீப் வருடம். மீதி வருமாக இருந்தா அது
சாதாரண வருடம். இப்ப 2021 ஆண்டு லீப் வருடமா சாதாரண வருடமா? சாதாரண வருடம். சாதாரண வருடம். என்ன இதுல 29 நாட்கள் இருக்குமா பிப்ரவரியில? 28 நாள். அப்ப இந்த 29 கணக்குல எடுக்கணுமா? அப்ப ஒரு மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதி கண்டுபிடிக்கிறதுக்கு 29 தேவையா? இல்ல தேவை. அப்ப சரி மத்தி எதுல வரப்போகுது இப்ப எங்களுக்கு? 31. ஓகே, 31 மட்டும்தான் சரி மத்தி வரப்போகுது. 31 எது சரி மத்தி? 31 நாட்களை கொண்ட மாதங்கள்ல எது சரி மத்தி? 16 தேதி. 16. என்ன 16 தான் சரி மத்தி. சரிமத்தி. இந்த கலண்டர்ல பாருங்க 16ஆம் தேதி எங்க இருக்குது? மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை. சார் சரிமத்தி எப்படி சார் பாக்குறப்ப இதுல? இப்பமா சரி மத்தி நாங்க எதுல கண்டுபிடிக்கலாம்ங்களே லேசி? ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள்ல தான் கண்டுபிடிக்கலாம், அப்படித்தானே? பாருங்க 1 2 3 4 இந்த 4 எண்களில் சரிமத்தி எண் எது? ஏது மகள்? வருமா சரிமத்தி இதுல? இல்ல வராது. வரா. இதே 1 2 3 4 5 இதுல சரிமத்தி எது? 3. சரிமத்தி எங்க கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு? ஒற்றை எண்ல. ஒற்றைப்படையில முடிஞ்சா மட்டும்தானே செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சரிமத்தி கண்டுபிடிக்கலாம். இப்ப வருடங்களுள் உள்ள ஒற்றைப்படையை கொண்ட மாதங்கள் என்னென்ன? விலங்கல்ல சார். இவர் பிறந்த மாதத்தின் சரிமத்தியில் உள்ள தேதியில் பிறந்தார். ஒரு மாதத்துல சரிமத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதுல சரிமத்தி வரும்? 31 நாட்கள் வர ஜனவரி. 29 எங்க கண்டுபிடிக்கலாம்? 29 ஒற்றை எண்ணில் முடியுது தானே? 2021 இல்லை. 2021 29 நாட்கள் வராதே. அப்ப இதை கணக்கில் எடுக்க தேவை. அப்ப இதுல வரும் 31 நாட்கள். கொஞ்சம் 31 நாட்களை கொண்ட மாதத்துல வரப்போகுதுனே, அப்படித்தானே? சரிமத்தியில் உள்ள திகதி எது? அப்பது 31 சரிமத்தி 16. 16. என்னடா 31 2 பிரிங்க, பிரிச்சு எத்தனை வரும்? 15. 1 மீதி வரும். இந்த 1 மீதியை கூட்டுங்க 15. 16. சரியா? திகதி எப்ப? 16. என்ன திகதியில வரும்? 16ஆம் தேதியில. அப்ப நாங்க அவர் பிறந்த திகதியை கண்டுபிடிச்சோம். எத்தனாம் திகதி பிறந்திருக்காரு? 16ஆம் தேதி. 16ஆம் தேதி. இப்ப நாங்க அவர் பிறந்த மாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப நான் பர்த்டே கொண்டாடலாம். சரி, அந்த ஆண்டில் அவருக்கு பொன் விழா நிறைவு இடம்பெறுகின்ற. பொன் விழாண்ட எத்தனை? 50வது 50 ஆண்டு நிறைவுல கொண்டாடப்படும். 25ல வெள்ளி விழா, 50ல பொன் விழா. வைர விழா எத்தனாவது? 75. பவள விழா? பவள விழா 75, வைர விழா 60. அதெல்லாம் தமிழ் படிக்கணும் போல நீங்க எல்லாரும். பவள விழா 75 சார், வைர விழா 75, வைர விழா. ஓகே, எப்படியோ எனக்கு தெரியாது தமிழ், நீங்க படிங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ரீதானே? 50வது ஆண்டு. நீங்களும் இருக்கா சும்மா ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? சரி, எப்படி? சரி, எனக்கு கேட்கல என்ன சொன்னாருண்டு. சரியா? இந்த ஆண்டில் அவருக்கு கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க.
ஆஹ் அவங்க கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கலாம் கோச்சுக்கொள்ளாம. சரி, இது பாருங்க. அப்ப அந்த ஆண்டில் அவருக்கு பொன்விழா நிறைவு இடம்பெறுகின்றமையால் அலுவலகத்தில் சக பணியாளர்களுக்காக பிறந்த நாள் அன்று விருந்துபசாரம் நடத்த பாலன் எதிர்பார்த்தார். என்னையாம், அவருக்கு இந்த வருஷம் 50வது ஆண்டு நிறைவு. இதனால என்ன செய்யறாரு அவரு? இதனால விருந்து பிரச்சாரம் செய்யப்படுறாரு. பிறந்த நாள் அன்று என்ன செய்யறாரு? அலுவலகத்தில் இருக்கிற சக ஊழியர்களுக்கு விருந்துபசாரம் ஒன்று நடாத்துறதுக்கு எதிர்பார்க்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன நிலைமை வர்றாரு பாருங்க. எனினும் அத்தினம் வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் அவர் அவ்விருந்துபசாரத்தை மறுநாள் ஒழுங்கு செய்தார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன திகதியில வந்திருக்கீங்க வர பிறந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க? வார இறுதி வார இறுதி. வார இறுதி விடுமுறை. வார இறுதின்னு சொன்னா சனியும் வருமே. அடுத்த நாள் அரேஞ்ச் பண்றாருண்டா அது ஒர்க் டேஸா இருக்கணும். வெரி குட். அதான் முக்கியமான விஷயம். அவர் தினம் வந்து வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் அவர் பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் எப்ப ஒழுங்கு செய்றாரு? மறுநாள் ஒழுங்கு செய்றாரு. மறுநாள் என்ன இருக்கும்? திங்கட்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை இருக்கும். அப்ப அவரோட பர்த்டே எப்போ வந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. சரி, அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் பிறந்தது 16ஆம் தேதி. அவரோட பர்த்டே ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம். அவ பாருங்க திகதியில பாருங்க 16ஆம் தேதி எங்க இருக்குது கலண்டர்ல? உங்களின் வசதிக்காக 2001ஆம் ஆண்டின் நாட்காட்டி தரப்பட்டுள்ளது. 2001ல பாருங்க 16ஆம் தேதி எங்க இருக்கு? வட்டம் போட்டிருக்கும் பாருங்க. இதுல 16ஆம் தேதி என்னென்ன கிழமை வருது? ஒன்று செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை எப்போ வருது? பிப்ரவரியிலையும் மார்ச்லயும் நவம்பர்லயும். அதே மாதிரி புதன்கிழமை எப்போ வருது? ஜூன்ல. வியாழன் செப்டம்பர் டிசம்பர். அதே மாதிரி வெள்ளி ஏப்ரல் சனி ஜனவரி அக்டோபர். அப்ப ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருது? 16ஆம் தேதி. மே மாதம். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்ப வருதுன்னு சொன்னா மே மாதம். அவர் பிறந்த மாதம் எது? மே மாதம். சரி, மே மாசம். அப்ப சரியா? ஒரு பிறந்த மாசம் என்ன? மே மாசம் 16. மே மாசம் 16ஆம் தேதி. கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இது விளங்காதவங்க மே மாசம் 16ஆம் தேதி. 16ஆம் தேதி. சார் அந்த நாட்காட்டில எப்படி சார் 16 அந்த செவ்வாய் புதன் வியாழன் என்ற அந்த ரோ வாரது அது கொஞ்சம் விளங்கல சார். எப்படின்னாமா இந்த 16ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல என்னென்ன நாள் இருக்கும்? பிப்ரவரி மாசத்திலையும் மார்ச் மாசத்திலையும் நவம்பர் மாசத்திலையும் என்னென்ன நாள் இருக்கும்? செவ்வாய்க்கிழமை இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாசத்துல என்ன நாள் இருக்கும்? புதன். 16ஆம் தேதி புதன் இருக்கும். அதே மாதிரி வியாழன் செப்டம்பர் மாசத்திலையும் டிசம்பர் மாசத்திலையும் 16ஆம் தேதி வியாழன் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சோம்டா? இப்ப பாருங்க, பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி என்னத்துல தொடங்குது? 1ஆம் தேதி என்னத்துல தொடங்குது? திங்கள். அடுத்த திங்கள் எப்ப வரும் பிப்ரவரி மாசத்துல? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி. அடுத்த திங்கள் எப்ப வரும்? 15. அது ஏன் அப்படி வருது 8, 15?
ஒரு ஏழு ஏழு வெள்ளி ஒரு நாட்களுக்கு ஒரு ஒவ்வொரு வாரம். கிழமையும் வெரி குட். பாருங்க என்னன்னு சொன்னா ஒன்றோட என்ன செய்யறாங்க, 7 7 கூட்டுறாங்க. நாட்கள். கூட்டுறோம். ஓகே வெரி குட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கிழமையில எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு சொன்னா 7 நாட்கள் இருக்குது. 7 நாட்களுக்கு பிறகுதான் என்ன செய்யும், அடுத்த அடுத்த கிழமை வரும். இப்ப பாருங்க திங்கட்கிழமை 1ஆம் தேதிண்டா அடுத்த கிழமை திங்கட்கிழமை எப்போ இருந்தா 7 நாட்களுக்கு பிறகு. அதனாலதான் 7 கூட்டுறாங்க. அடுத்த திங்கட்கிழமை எப்போ வரும்னு சொன்னா அதனாலதான் 8ஓட 7 கூட்டுறாங்க 15. அடுத்த திங்கட்கிழமை எப்போ வரும்னு சொன்னா 15 7 கூட்டி 22. அடுத்த திங்கட்கிழமை எப்பன்னா 29. அப்ப பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய 1ஆம் தேதி 8ஆம் தேதி 15ஆம் தேதி 22ஆம் தேதி 29ஆம் தேதி என்ன நாட்கள், திங்கட்கிழமை. 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 அதே மாதிரி பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய 2ஆம் தேதி 9ஆம் தேதி 16ஆம் தேதி 23ஆம் தேதி 30ஆம் தேதி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை. இதுல 30ஆம் தேதி வருமா, இல்ல வராது அதே மாதிரி 29 வருமா பிப்ரவரியில, வராது. வராது. 28. அப்ப நாங்க அதை கவனிச்சு விட்டா சரி. செவ்வாய்க்கிழமை. இது கலண்டர். இது கலண்டர் எங்களுக்கு பார்க்க தெரியும் தானே நார்மலா விஷயம் என்ன தானே உங்களுக்கு. ஆம் சார். இதுல 16ஆம் தேதி என்னென்ன கிழமைன்னு சொன்னா பிப்ரவரி மாசத்திலேயும் மார்ச் மாசத்திலேயும் நவம்பர் மாசத்திலேயும் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஜூன் மாசத்துல 16ஆம் தேதி என்ன கிழமைண்டா புதன்கிழமை. அதே மாதிரி 16ஆம் தேதி செப்டம்பர்லயும் டிசம்பர்லயும் என்ன கிழமைண்டா என்ன கிழமை, வியாழக்கிழமை. 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 அதே மாதிரி ஏப்ரல்ல வெள்ளி, ஜூலைல அக்டோபர்ல சனி, மேயில ஞாயிறு. கிளியரா? கலண்டர் பார்க்க தெரியா? ஃபெஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்பதானே கொஞ்சம் என்ன விலங்குகள்னு சொன்னா கேட்கலாம். ஏன்னு சொன்னா எல்லாரும் நாங்க எக்ஸ்பர்ட் இல்லையே. எனக்கும் சில கேள்விகள் ஆரம்பத்துல நான் படிக்கிற போதும் ஒரு கேள்வியை 3-4 தரம் விளங்கப்படுத்தினாதான் எனக்கு விளங்குறேன். என்ன மாதிரி யாரும் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, வெட்கப்படாது. சரியா? ஓகே. கலண்டர் கேள்வி கேட்டவங்க வெரி குட்டா. டவுட் இருந்தா கேளுங்களாமா, நல்ல புள்ள. ஓகே. இதுல பாருங்க, அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்னது, மே மாசம் வரக்கூடிய 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எப்படி கண்டுபிடிச்சோம்டா, முதலாவது பிறந்த திகதியை கண்டுபிடிச்சோம் 16ஆம் தேதி. 2021ஆம் ஆண்டு என்ன நாள்ல வருதுன்னு கண்டுபிடிச்சோம். என்ன நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. 16ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மாதம் எது, மே. மே மாசம். அவர் பிறந்த மாசம் என்ன, மே மே 16. சோ இது கிளியர். கிளியர் தான் எல்லாருக்கும். ஆம் சார். ஓகே. இப்ப கேள்விக்குள்ள போ. உண்மையாகவே ஒரு கேள்வி எக்ஸாம்ல வந்து ஆஹ் பல பேர் நிறைய போட்டி பரீட்சை செஞ்சிருப்பீங்க. போட்டி பரீட்சை செய்யாதவங்க புதுசா புதுசா இருக்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். ஆம் சார். நிறைய பேர் இருக்கீங்க. சரி, என்னன்னு சொன்னா போட்டி பரீட்சையை வந்து நிறைய பேர் எல்லாரும் ஐக்யூ கேள்வி செய்யலாம். எப்படி சரி விட எடுக்கலாம் தானே, நாங்க எப்படி சரி யோசிச்சு விட எடுக்கலாமா இல்லையா, கண்ணதை முடி யோசிச்சு மெனக்கட்டு எடுக்கலாமா இல்லையா, ஆம் சார். எடுக்கலாம். ஆனா எக்ஸாம்ல சரி, அவன் எங்கள்கிட்ட அது எதிர்பார்க்க. வீடியோ ஒண்ணா இது சார். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. எக்ஸாம்ல அவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன, 5 நிமிடங்களுக்குள்ள 1 நிமிடத்துக்கு ஒரு கேள்வி செய்யணும் என்கிற மாதிரி தான் அவன் எதிர்பார்க்கறது. அப்ப இந்த 5 கேள்வியையும் கலண்ட நாட்காட்டி வினாக்களை எவ்வளவு டைமுக்குள்ள செய்யணும், 5 நிமிடங்களுக்குள்ள செய்யணும். அப்ப நாங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நாங்க ஐக்கு வந்து படிப்பிச்சு படிக்கிற பாடம் ஒன்று இல்லை, படிப்பிச்சு விளங்கி எடுத்து செய்யற பாடம் ஒன்று இல்லை. சொல்லித்தர நுட்பங்களை பிடிச்சு கொண்டு நாங்களா ஒவ்வொரு நாளைக்கும் பிராக்டிஸ் எடுத்து செஞ்சு பழகிற பாடம். சரியா? நாங்க உங்களோட வருங்காலங்கள்ல சொல்லி தருவாரு என்ன மாதிரி பிராக்டிஸ் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை கேள்வி செய்யணும் இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்லி தருவேன். ஓகே.
இந்த கேள்விக்குள்ள போவோம். 2022ஆம் ஆண்டில் பாலனின் பிறந்த நாள் ஒரு 2021ஆம் ஆண்டு திங்கள் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? திங்கட்கிழமை 2021. ஓகே, வெரி குட். பாருமா, 2021ஆம் ஆண்டு பாலண்ட பிறந்த நாள் என்ன கிழமையில வருது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில வருது. அவர்கிட்ட கேட்கிறான் இவன் எங்கள்கிட்ட 2022ஆம் ஆண்டு என்ன நாள்ல வரும் என்று கேட்கிறான். என்ன நாள்ல வரும்? திங்கள். திங்கட்கிழமையில். இப்ப நாங்க யோசிங்க, நீங்க 2021க்கும் 2022 மே 16ஆம் தேதி அவர் பிறந்த மாசம் என்ன? மே. மே மாசம் 16ஆம் தேதி. 2021ஆம் ஆண்டு மே 16க்கும் 2022ஆம் ஆண்டு மே 16க்கும் இடையில எத்தனை நாட்கள் இருக்கு? இடையில எத்தனை நாட்கள் இருக்கு? 350. 350. உங்களோட பர்த்டே எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா வரும்? ஒரு வருஷத்துக்கு ஒருக்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா. ஒரு வருஷம்னா எத்தனை மாசம், எத்தனை நாட்கள் மாறிக்கும்? 365 நாட்கள். 365 நாளைக்கு பிறகுதான் அடுத்த பர்த்டே வரும். அப்ப 365 என்ன செய்யுண்டா 7ஆல பிரிங்க. ஏன் 7ஆல பிரிக்கும்? கிழமை. கிழமை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எந்த நாள்ல பிறந்தாரு. 365 7ஆல பிரிச்சோம்டா 35ல 7 முறை, 5 முறை, 7 35. 15ல 7 2 முறை, 2 தர 15 14. ஓமா? ஓ திரும்பி ஒருக்கா சொல்லி காட்டுங்களே. ஓகே. என்னடா கேட்கிறான் கேள்விய பாருங்க. 2022ஆம் ஆண்டில் பாலனின் பிறந்த நாள் எப்ப வரும் என்று கேட்கான். என்ன கிழமை வரும் என்று பாருங்க. 2021ஆம் ஆண்டு என்ன கிழமை வந்திருக்கு பாலண்ட பர்த்டே? ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அவன் கேக்குறது என்ன? 2022ஆம் ஆண்டு எப்ப வரும் கேட்கான். என்ன 2021 அவன் பிறந்தது எப்ப பாலன்? மே மாதம் 16ஆம் தேதி. மே மாசம் 16ஆம் தேதி. 2021ஆம் ஆண்டு மே 16க்கும் 2022ஆம் ஆண்டு மே 16க்கும் இடையில எத்தனை நாட்கள் இருக்கும்? 365. இதுல நாங்க ஏன் அப்படி பார்க்க சொல்றேன்டா, இடையில லீப் வருடங்களுக்குரிய மாதங்கள் வருதா? இல்ல. என்ன சரி, 365. இப்ப 365 நாட்கள் தானே. 365 நாட்களை நாங்க என்ன செய்யணும்டா 7ஆல பிரிக்கணும். ஏன் 7ஆல பிரிக்கணும்? கிழமை. கிழமையை கண்டுபிடிக்கிறது. என்ன நாள்ல பிறந்தாருன்னு கண்டுபிடிக்கிறது. என்ன கிழமை பிறந்தாரு 7ஆல பிரிச்சோம்டா 36ல 7 எத்தனை? 5 முறை. 7 35. 30. 6ல 5 கழிச்சா 1 15. 15ல 7 2 முறை. 2 முறை, 2 தர 7 14. மீதி எத்தனை? 1. இந்த மீதி தானே எங்களுக்கு மிக முக்கியமானது. எத்தனை வருது மீதி? 1. 1. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட 2021 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாரு. ஓ. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு நாளை கூட்டினா என்ன வரும்? திங்கட்கிழமை. அப்ப அவரோட பர்த்டே 2022ஆம் ஆண்டு எப்ப வரும்? திங்கட்கிழமை வரும். சார் அந்த திங்கட்கிழமை. 9 சொல்றது odd days தான சொல்லி சொல்றேன். ஓ, ஒரு நாளை கூட்டணும் சொல்றேன், ஒரு டே கூட்டணும் திங்கள். அப்ப எப்ப வரும் வர்ற பர்த்டே? அப்ப 2 வந்தா 2 கூட்டணுமா சார்? அப்படியா? ஓ, 2 வந்தா செவ்வாய்க்கிழமை வந்துருக்கு. ஓகே சார். இது லீப் வருடமா வந்தீங்கன்னு சொன்னா சார், இடையில லீப் வருடங்கள் வந்தீங்கன்னா 366 7ஆல பிரிக்க ஓடுமா? ஓமா, அது வருமா பின்னுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன்னா. ஓகே சார். சரி, ஆன்சர் வந்து இதுக்கு 4. இது விளங்கிட்டா அப்ப எல்லாருக்கும்? ஓ, அடுத்த பாருங்க 12வது கேள்வி. பாலனின் பிறந்த நாள் 2021ஆம் ஆண்டில் எத்தனையாவது நாளில் வருகின்றது? எத்தனையாவது நாள்ல வருது? 136. 136 வரைக்கும். எப்படின்னு சொன்னா
எப்போ வருது அவரோட பர்த்டே? மே 16 தானே. ஓ அதுக்கு முன்னுக்கு எத்தனை மாசம் இருக்குது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மார்ச், ஏப்ரல், ஏப்ரல், மே. ஜனவரியில 31 நாள், பிப்ரவரியில 28, 28 நாள், மார்ச்ல 31, 30, ஏப்ரல்ல 30, மேயில 16, மேயில 16 16. இப்ப கூட்டுங்க 31 28 28க்கு இந்த இதை போடுங்களா 90 இன்னைக்கு. சரியா 90 வந்துச்சா விளையாண்டா? 30 30 60 இந்த ஒண்டையும் 28 கொடுங்க. எத்தனை? 90 90 30 120 120 16 136. 36 36வது நாளில் வருகின்றது. விளையாண்டாப்ப ஆம் சார். யாருக்கா டவுட் இருக்குதா? உள்ள குழந்தை பிள்ளைங்களை லொக்க போடுவோம். உமா பேசி பார்த்துட்டோம். நீங்களும் பேச மூடணும் போடுவாங்க. என்னடா ஸ்டேஜ் போட்டு கொஞ்சம் மைக்க இதுல வந்து மியூட் பிப்ரவரியில பண்ணுங்களா? 2 நாள் குறையும் தானே? என்னமா? பிப்ரவரியில முன்னுக்கு இப்ப மெய்ல இருந்து முன்னுக்கு ஜனவரி டு மெய் வரைக்கும் தானே சார் பார்க்க வேணும். ஓ அப்ப அப்படி பாக்குற டைம்ல அந்த ஒரு மாசத்துல 31 30 31 வரும் போது பிப்ரவரியில வந்து 28 நாள் வரப்போக்குள்ள அங்க 3 நாள் குறையும் தானே. அப்ப அடுத்த 30 நாட்கள் வரப்போக்குள்ள அந்த இடத்துலயும் குறைச்சிட்டு வரப்போக்குள்ள 136 வருமா? என்னமா கேக்குற எனக்கு விளங்குறமா? என்ன கேள்வின்னு வாசி பாருங்க. கேள்வி என்ன? கேள்வி வாசிங்க. பாலனின் பிறந்த நாள் 2021 ஆண்டில். எது 2021? இதான 2021 கலண்டர். இதுல எத்தனையாவது நாளில் வருகின்றது என்று கேட்க. மே 16ல அவரோட பர்த்டே வருது. மே 16க்கு முன்னுக்கு என்னென்ன நாட்கள் இருக்கு? ஜனவரியில 31 நாட்கள், பிப்ரவரியில 28 நாட்கள், மார்ச்ல 31 நாட்கள், ஏப்ரல்ல 30 நாட்கள், மேயில 16வது நாள். இவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 136வது நாள்ல வரும். இதுல என்னமா டவுட்டு? சரி 13வது கேள்வி. மேற்படி தகவல்களுக்கு பொருத்தமான எத்தனை மாதம் அல்லது மாதங்கள் 2021 ஆண்டில் உள்ளன? 1, 1. மேற்படி தகவல்களுக்கு என்று சொன்னா இந்த மேல தந்திரியான தரவு இதை வச்சு அவர் பிறந்த மாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை மாசங்கள் இருக்குன்னு கேட்கலாம். எத்தனை மாசம் இருக்கு? ஒன்று வரும். ஒரே ஒரு மாசம் தான், மே மட்டும்தான். சம்டைம் சனி என்று வந்திருந்தா எத்தனை மாசம் வந்திருக்கும்? 2, 2 வந்திருக்கும். கிளியர் அப்ப? ஆம் சார். அடுத்தது 2021 பாலன் பிறந்த மாதத்தின் 1ஆம் திகதி என்ன? மே மாசம் 1ஆம் திகதி என்ன கிழமை? என்ன கிழமை? ஞாயிற்றுக்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 1ஆம் தேதி என்ன கிழமை? சனிக்கிழமை. மே மாசத்துல 1ஆம் தேதி என்ன கிழமை? சனிக்கிழமை. கலண்டரை பார்த்து சொல்றேன் என்ன சிக்கலதுல. 1ஆம் தேதி மே மாசத்துல என்ன கிழமை? சனிக்கிழமை. சார் அந்த 7 நாளா குறைச்சிட்டு போக்குள்ள 2ஆம் தேதியும் வரும் ஞாயிற்றுக்கிழமையா? அப்ப 1ஆம் தேதி சனிக்கிழமையா? அப்படி பார்க்க தெரியுமா? நீங்க இதுல பாருங்க கலண்டர்ல 1ஆம் தேதியை பாருங்க. 1ஆம் தேதி மே எடுங்க. மே எங்க வருது?
இந்த வருது மேல 1ஆம் தேதி என்ன? சனிக்கிழமை. சனிக்கிழமை. டிசம்பர்ல 21ஆம் தேதி என்ன கிழமை? டிசம்பர் செவ்வாய்க்கிழமை. 21ஆம் தேதி இந்த இருக்குது. டிசம்பர் மாசம் எங்க இருக்குது? இந்த இருக்குது. அப்ப செவ்வாய்க்கிழமை. 21 டிசம்பர் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. இப்ப 2001ஆம் ஆண்டின் பாலனின் பிறந்த மாதத்தின் 1ஆம் தேதி என்ன கிழமை? சனிக்கிழமை. இப்ப கேட்கிறான் 2021 தொடக்கம் 2027 ஆகிய ஆண்டுகளில் பாலனின் பிறந்த நாள் இடம்பெறாத நாள் எது என்று கேட்கிறான். சரி, இப்பதான் கொஞ்சம் கவனத்தை செலுத்துக்கலாம். 2021 என்ன கிழமையில வருது? ஞாயிற்றுக்கிழமை. 2022 என்ன கிழமை வரும்? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. 2023 செவ்வாய். 2024 புதன். இதுதான் பிரச்சனை. ரெண்டு 2023 வியாழக்கிழமை வரும். வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வரும். அது லீஃப் வருடமா வருது சார். வெரி குட். 2023க்கும் 24க்கும் இடையில பாருங்க, 2024 என்ன வருஷம்? லீஃப் வருடம். லீப் வருடம். லீப் வருடம். அவரோட பர்த்டே மே 16. அப்ப 2004 ஏன் லீப் வருடம் மாதிரி சொல்றீங்க? 2024 ஏன் லீப் வருடம்? 24 நாளால பிரிச்சா மிச்சம் பிரிச்சா மீதி வராது. கொஞ்சம் ஏன் லீப் வருடம் என்று சொல்றோம்டா, பிப்ரவரியில 29 வாரத்தால. சரியா? அப்ப 24 மேக்கு முன்னூதான பிப்ரவரி இருக்கும். அப்ப என்ன செய்யும்? 23க்கும் 24க்கும் இடையில உழுமா இல்லையா அந்த லீப் வருடம்? சாரி, லீப் அந்த பிப்ரவரி மாசம். அப்ப என்ன செய்யும்டா, 365க்கு தான் ஒன்றை கூட்டினோம். 366 வந்து என்ன செய்யணும்? 2 கூட்டணும். 2 கூட்டணும். செவ்வாவோட 2 நாளை கூட்டினா என்ன நடக்கும்? வியாழன் வரும். வியாழன். 25ல வெள்ளி. 26ல சனி. 27ல ஞாயிறு. என்ன நாள்ல வரல அவர பர்த்டே? புதன்கிழமையில வரல. ஆன்சர் புதன்கிழமை. இது விலங்குன்னு சொல்றவங்க இது சம்டைம் விலங்காம இருக்கலாம் யாருக்காவது. என்ன கொஞ்சம் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஓகே, பாருங்கம்மா. 2021 அவரோட பர்த்டே என்ன கிழமை வருது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு. 22ல என்ன கிழமை வரும்? திங்கள். எப்படி சொல்றேன்டா திங்கள் ஏன் வரும் என்று சொன்னா, இந்த 2021 மே 16க்கும் 2022 மே 16க்கும் இடையில பிப்ரவரியில லீப் வருடம் 29 வாரம் இருக்கா? இல்ல சார். இல்ல தானே. ஏன்னு சொன்னா 2021 22 லீப் வருடமா? இல்ல. இல்ல. 23 லீப் வருடமா? 23 இல்ல சார். இல்ல. அப்ப எப்போ வரும்? அடுத்த ஒரு நாள் தான் கூடும். எத்தனை? செவ்வாய்க்கிழமை வரும். 24 லீப் வருடம். இப்ப பாருங்க, இவர் மே 16, அடுத்த மே 16. இந்த மே 16க்கு முன்னுக்கு தான் 2024 மே 16க்கு முன்னுக்கு தானே பிப்ரவரி 20 எத்தனை இருக்கும்? 29 நாள் இருக்கும். 29 நாள் வந்தா பிப்ரவரியில எத்தனை நாட்கள் இடையில கேப் இருக்கும்? 366 நாள் இருக்கும்.
அப்ப 366 இருந்தா 7 பிரிச்சோம்டா 2 மீதி வரும். 2 மீதி வந்தா என்ன செய்யணும்? செவ்வாவோட 2 நாளை கூட்டணும். கூட்டினா எத்தனை வரும்? வியாழன். அப்ப 2025 ஒரு லீப் வருடம் இல்ல. அப்ப வெள்ளி. 2026 லீப் வருடம் இல்ல. அப்ப சனி. 2027 லீப் வருடம் இல்ல. ஞாயிறு. 2028 போறோம். செவ்வாய்க்கிழமை வரும். வெரி குட். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள். 2028 ஒரு லீப் வருடம். இதுக்கு இடையில லீப் வருடம் விழுந்திருக்குது. பிப்ரவரி மாதம் உழுவுறதால 2 நாளை கூட்டி ஞாயிறோட 2 நாளை கூட்டினா செவ்வாய் வரையும். கிளியரா? ஓகே சார். அடுத்து டயர்டா இருக்குதா? கஷ்டமா இல்ல சார். சரி, ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் கொண்டு தரவா? ஓகே. தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு பிரேக் கொண்டு எடுத்துட்டு வாங்கலாம். டைம் இப்ப 16:20 ஸ்டார்ட் ஆகுமா? 9:20. இல்லையேதானா? சரி சரி. ఎందుకా ఎలాగే చేయవా? Ulla, थोड़ा मैं चला वेचूंगा हो ना हो. இவன் இறங்கி கொண்டு வேலை ஏய் என்ன குழந்தைங்க இல்ல மனுஷாக்குங்க
அடிச்சு முடிஞ்சா ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இத பாருங்க. இலங்கையில் மதுபான உற்பத்தியையும் சந்தைப்படுத்தலும் சட்ட ரீதியாக்கப்பட்டுள்ளன. என்னையா? இலங்கையில் மதுபான உற்பத்தியும் சந்தைப்படுத்தலும் சட்ட ரீதியாக்கப்பட்டுள்ளன. எனினும் அதற்கு எதிராக நடைபெறும் ஒரு விவாதத்தில் மதுபான பயன்படுத்தலை சட்ட ரீதியாக்கல் உகந்தது. மதுபான பயன்பாட்டை லீகல் பண்ற சட்ட ரீதியாக்கல் உகந்தது என்னும் தர்க்கத்திற்கு ஆதரவாக பேசும் பணி உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் உங்கள் பேச்சின் பரும்படி திட்டம் பின்வருமாறு 5 கூட்டங்களாக பிரித்து காட்டப்பட்டுள்ளது எனவும் கருதுக. பரும்படி திட்டம் என்றா என்ன? பரும்படி திட்டம் என்றா அதுக்குள்ள அடங்க வேண்டிய விடயங்களா சார்? அந்த பரும்படி திட்டம் வேண்டா, நீங்க தமிழ்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சம்டைம். நீங்க ஒரு கட்டுரை என்று எழுதுற போது சும்மா எழுதிட்டு போறதா? நாங்க கட்டுரை எடுத்த வாக்குலே இல்ல. என்ன செய்வீங்க? ஒரு அமைப்பொண்டு போட்டு அதுலதானே எழுதுவீங்க. ஒன்று முகவுரை, அடுத்தது உள்ளடக்கம், உள்ளடக்கம், முடிவுரை. உள்ளடக்கத்துக்குள்ள என்ன வரணும் என்கிற பரும்படி திட்டம் ஒன்றுன்னு செய்யும் உங்கள்ட்ட இருக்கும். உள்ளடக்கத்துக்குள்ள என்ன வரணும்? அதுல நன்மைகள் வரணும், தீமைகள் வரணும். அப்படி என்ன செய்வீங்க? அப்படி ஒரு பரும்படி திட்டம் ஒன்று உருவாக்கிட்டு தானே கட்டுரை எழுதுவீங்க. அதே மாதிரி பேச்சுக்கும் நாங்க என்ன செய்வோம்? சும்மா பேசுறதுலயே போயிட்டு ஒரு கூட்டத்துல ஒரு எந்த ஓர்டருக்கு நாங்க பேசணும் என்கிற ஒரு பரும்படி திட்டம் ஒன்றை பேச்சுக்கொண்டு தான் பேசுவோம். இப்ப என்ன செஞ்சிட்டா அந்த பரும்படி திட்டம் குழம்பி கிடக்கு. நாங்க அதை என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். அண்மை காலங்கள்ல நீங்க பரீட்சையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள் அடிக்கடி வருது. எப்படி வருதுன்னு சொன்னா கூட்டங்களாக சொல்லி வருது. சில ஒரு 10-15 வசனங்களை தந்து போட்டு கூட்டப்படுத்துக, கூட்டமாக்குக என்று வருது. உதாரணமா சூரிய குடும்பத்தோடு சேர்ந்த வசனங்கள் என்ன, பூமியோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் என்ன, தொழில்நுட்பத்தோட சேர்ந்த வசனங்கள் என்ன, இப்படியான கேள்விகள் அண்மை காலங்கள்ல அடிக்கடி வரக்கூடிய வினாக்கள். சோ அதுல ஒரு வகையான கேள்விதான் இதுவும் ஒரு வகையான கேள்வி. சோ நாங்க தொடர்ந்து புதுசா வர கேள்விகளை பார்ப்போம். இத பாருங்க, இது கூட்டமா தந்திருக்கான். கூட்டத்தை நாங்க என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். முதலாவது கூட்டத்தை வாசிச்சு பாருங்களா. தரத்தை உறுதிப்படுத்தலாம், சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வி குறைக்கப்படலாம், மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை இனங்கண்டு ஆலோசனைக்காக வழிபடுத்தலாம். என்னது? தரத்தை உறுதிப்படுத்தலாம். இது என்ன எவ்வளவு இது உங்களுக்கு வாசிக்கிற போது? தரத்தை உறுதிப்படுத்தலாம், சட்டவிரோத மதுபானங்களுக்கு கேள்வி குறைக்கப்படலாம், மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை. என்ன மாதிரி விலங்கு இது? என்ன நன்மையா தீமையா? என்ன மாதிரி விலங்கு? நன்மை மாதிரி விலங்கலையா? என்ன செய்யலாம் நன்மைண்டா?
இப்ப நாங்க லீகல் பண்ணோம்டா, சட்ட ரீதியாக்கினோம்டா தரத்தை உறுதிப்படுத்தலாம். சட்டமா மதுபானங்கள் தயாரிக்கப்படுறத அதுக்குரிய கேள்வி என்ன செய்யலாம்? குறைக்கலாம். சரி, சார் ஒரு மைக்க விஷயம். மியூட் பண்ணி விடுங்க சார். மதுபானங்களுக்கு அடிமானவர்களை இரண்டு மக்கள் கொஞ்சம் கோச்சி கொள்ளாது. என்னன்னா ஆன்லைன்ல படிக்கிறது கஷ்டம். அதில் மைக்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி கொள்ளுங்கள். சரி சரி, உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்களா. ஓகே. கூட்டம் 2 பாருங்க. எமது சமூகத்தில் ஒன்று கூடல்களிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்கு உள்ளது. மதுபானங்களை பயன்படுத்தல் பகல் வேளையில் கடின வேலை செய்யும் மனிதர்களுக்கு பழக்கமாகியுள்ளது. பல நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களுக்காக எமது நாட்டில் மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது என்ன மாதிரி விளங்குது? கூட்டம் 2 வாசிக்கிற போதே சும்மா ஐடியா எடுத்துட்டு போங்க. கூட்டம் 2 என்ன? எமது சமூகத்துல ஒன்று கூடல்கள் ஆரம்பமா பேசுற களியாட்ட நிகழ்வுகள் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்குள்ளது. மதுபானங்களை பயன்படுத்தல் பகல் வேளையில் கடினமான வேலை செய்யும் மனிதர்களுக்கு பழக்கமாகியுள்ளது. பல நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களுக்காக எமது நாட்டில் மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, கூட்டம் 3 சட்டவிரோத மதுபான உற்பத்தியை சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வியும் பெரிதும் அதிகரித்துள்ளது. சட்டவிரோத மதுபானங்களை அகற்றவும் வினைத்திறன் குறைந்ததாகவும் உள்ளது. உல்லாச பயணத்துறையில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும். தடுக்கப்பட வேண்டிய விளையாட விஷயம். கூட்டம் 4 சட்ட ரீதியாக்குவதற்கு எதிராக எந்த விதமான நியாயமான வாதங்களும் இல்லை. அது பெரும்பாலான நாடுகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மதுபான பயன்படுத்துதலை சட்ட ரீதியாக்கல் உகந்தது. என்னது கூட்டம் 4? எனவே இது சரி முடியுதா? கூட்டம் 5 உரிமம் வழங்கல் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கின்றது. அரசாங்கத்திட வருமானம் அதிகரிக்கின்றது. ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதிமிக்க வகையில் அமுல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். சரி, அடுத்தது இதற்கு ஒவ்வொரு சரியான புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. உமது பேச்சை ஆரம்பிப்பதற்கு மிக உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம். கூட்டம் 2. கூட்டம் 2. எதுல இருந்து உங்களோட பேச்சை ஆரம்பிப்பீங்க? 2. கூட்டம் 2. வெரி குட். கூட்டம் 2 ஏன்னு சொன்ன எப்படி ஆரம்பிப்பீங்க? எமது சமூகத்தில் ஒன்று கூடலிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்கு உள்ளது. மதுபானங்களை பயன்படுத்தல் பகல் வேளையில் கடினமான வேலை செய்யும் மனிதர்களுக்கு பழக்கமாகியுள்ளது. பல நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களுக்காக எமது நாட்டில் மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஓகே எல்லாருக்கும்? சரி, அப்ப நாங்க எங்க இருந்து பேச்ச ஆரம்பிப்போம்? கூட்டம் 2ல இருந்து. வெரி குட்டா. சரி, மதுபானத்தை சட்ட ரீதியாக்கலின் பிரதான இலக்குகளை விவரிக்கும் கூட்டம். கூட்டம் 4. மதுபானத்தை பிரதான இலக்கு
நாலாவது 4 கூட்டம் 4 நாலாவது என்ன சொல்றாங்க? சட்ட ரீதியாக்குவதற்கு எதிராக எந்த விதமான நியாய மூவாளர்களும் இல்லை. அது பெரும்பாலான நாடுகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மதுபான பயன்படுத்தலை சட்ட ரீதியாக்கல் உகந்தது. எனவேண்டு வந்தா என்ன அர்த்தம்? முடிவு. ஆகவேன்னு நாங்க எங்க போட்டு முடிக்கிறேன்? எப்ப ஆகவே போடுறேன்? இறுதியா. ஆகவே அல்லது எனவே எல்லாம் எங்க போடுறேன்? ஒன்னின் கடைசியில தானே போடுவோம். அப்ப இது கூட்டம் 4 என்னங்கிறது என்ன? இறுதியானது. இறுதியா பயன்படுத்தக்கூடியது. எப்படி நீங்க ஒரு பிரதான இலக்கு என்னது? பிரதான இலக்கு நல்லா யோசிச்சு கூட்டம் பாருங்க. 5ல இருக்குல்ல சார்? என்னமா? கூட்டம் 5. கூட்டம் 5. வெரி குட். ஏன் பிரதான இலக்கு யோசிங்க. மதுபானத்தை சட்ட ரீதியாக்களின் பிரதான இலக்கு என்று போட்டு வாய்ச்சி பாருங்க. பிரதான இலக்கு உரிமம் வழங்கல் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் என்ன செய்யும்? அதிகரிக்கின்றது. ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதிமிக்க முறையில் அமுல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். இதுவும் இலக்குமாய்த்தான் இருக்குது. அதே மாதிரி கூட்டம் 1 பாருங்க. தரத்தை உறுதிப்படுத்தலாம். கூட்டம் 1 வந்து 18வதுக்கு வருமே சார். மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கு அதோட அனுகூலங்கள் அளிக்கலும் தானே கூட்டம் 1. வெரி குட். என்னன்னு சொன்னா ஏன் நாங்க இந்த பிரதான இலக்கை இதெடுக்கலான்னு சொன்னா, பிரதான இலக்கு என்னது? உரிமம் வழங்குறதால அரசாங்கத்துல வருமானம் அதிகரிக்கிறது. ஒழுங்கு விதிமுறைகளை பயனுறுதி மிக்க முறையில அமுல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். இந்த விற்பனையை மேற்பார்வை முகாமை செஞ்சாத்தான் என்ன செய்யலாம்? மதுபானங்கள தரத்தை உறுதிப்படுத்தலாம். சட்ட விரோதங்களுக்கான கேள்வியை குறைக்கலாம். மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை இடங்கண்டு ஆலோசனைக்காக வழிப்படுத்தலாம். பிரதான இலக்கு என்னன்னு சொன்னா இந்த கூட்டம் 4. கிளியரா? ஆம் சார். மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கு மேலதிகமாக அதன் அனுகூலங்களை விவரிக்கும் கூட்டம் என்ன? கூட்டம் 1. சார் 17வதுக்கு 5வது தானே? சாரி 5வது. 5 அடுத்தது 1. 19வது கேள்வி மதுபானத்தை சட்ட ரீதியாக்காவிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை விவரிக்கும் கூட்டம். கூட்டம் 3 என்ன செய்யும் சொன்னா உல்லாச பயணத்துறை மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும். சட்டவிரோத மதுபானங்களை அகற்ற செலவு மிக்கதாகவும் இணைத்திறன் குறைந்ததாகவும் உள்ளது. சட்டவிரோத மதுபான உற்பத்தியும் விலையும் போன்று சட்டவிரோத இப்ப நாங்க சட்ட ரீதி ஆக்காட்டி என்ன செய்யும்? சட்ட ரீதியற்ற மதுபானங்களுக்கான கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே மாதிரி உல்லாசத்துறை வீழ்ச்சியடையும். உதாரணமா சட்ட ரீதியற்ற மதுபானங்கள கேள்வி அதிகரிச்சா அது அந்த சட்டவிரோத மதுபானங்களை அகற்றது இல்லாம செய்யறது கஷ்டமாகவும் செலவு மிக்கதாகவும் மாறிடும். அப்ப இதுல மதுபானத்தை சட்ட ரீதியாக்காவிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை விவரிக்கும் கூட்டம் இலக்கம் 3. உமது பேச்சை முடிவுறுத்துவதற்கு மிகவும் உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் இலக்கம் 4. சரியா? கொஞ்சம் இதை தெளிவா வாசிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கேள்வி லேசா இல்லையா? இலகுதான். கேள்வி இலகுவான கேள்வி. உங்களுக்கு பழக்கம் இல்லாததாலே அந்த செஞ்சு பழக்கம் இல்லாததால கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரி, அடுத்த ஒரு கேள்வி செஞ்சு விட்டு முடிப்போமா? 36 தொடக்கம் 40 வரை உள்ள அந்த கேள்வியை கொஞ்சம். ஓகே, இதுலயே கணக்கு இதை செய்வோம்.
உனக்கும் எனக்கும் இந்த ஜோடிக்கும் இது குழம்பி கிடக்கா இது பாக்ஸ். இது வந்து 36, இது 37, இது 38, இது 39, இது 40. இப்போ ஓகே சார். ஓகே, இப்ப நாங்க எதை செய்வோம்டா, இத கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாளை அடுத்த கிளாஸ்ல ஆரம்பத்துல இருந்து செய்வோம். 21 தொடக்கம் 25, அதே மாதிரி 26ல இருந்து 30ஐயும் அடுத்த கிளாஸ்ல இருந்து செய்வோம். 31 35ஐயும் செய்வோம் அடுத்த கிளாஸ்ல. லேசான ஒரு கேள்வியை செய்வோமா? ஆகும். சரி, பொங்கல்ல இருக்கிற கடைசி கேள்வி. கடைசி கேள்வியை செய்வோமே. ஆம் சார். நிறைய படிச்சுட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டேன், சாரி டயர்ட் ஆயிட்டேன். இந்த பாக்ஸ் இதுல ஒரு கோடு விடுபட்டிருக்குது. எனக்கு இப்படி ஒரு கோடு வருமா ஓகே சார். பாருங்க. 46 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள நெய்யறியை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு சதுரத்தையும் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களால் நிரப்புதல் வேண்டும். எத்தனை இலக்கம்? 1ல இருந்து 9 வரையான இலக்கங்கள் நிரப்புதல். அவ்விலக்கங்கள் குறித்த பகுதியினுள் கிடையாகவோ நிலைக்குத்தாகவோ குறித்த தொகுதியினுள் மீண்டும் இடம்பெறுதல் கூடாது. என்னது? கிடையாகவோ நிலைக்குத்தாகவோ என்ன செய்யப்படா? ஒரே நிறையிலையோ அல்ல நிரல்லையோ மீண்டும் இடம்பெறுதல் கூடாது. அடுத்தது, குறித்த சதுர நிறையிலோ நிரலிலோ உள்ளடக்கப்பட்டுள்ள எண்களின் கூட்டுத்தொகை அந்த நிறையில் அல்லது நிரலில் நேர் வெளியில் உள்ள பகுதியில் காட்டப்படும். இப்ப பாருங்க, இது ரெண்டையும் கூட்டின எத்தனை வரணும்? 4 வரும். அப்ப எனக்கு எத்தனை வரும்? 3 வரும். 3 வரும். 1 3 4. 3ஓட இதை கூட்டினா 11 வரும். 8 வரும். 8 கூட்டினா 11 வரும். 1ஓட இதை கூட்டினா 8 வரும். 7 கூட்டினா இப்ப பாருங்க, 8 மேலும் எவ்வளவு? 15. 15. எதை கூட்டினா 18 வரும்? 3 கூட்டினா 18 வரும். 3 கூட்டினா 18 வரும். இப்ப 4ஓட எதை கூட்டினா 12 வரும்? 8 கூட்டினா 12 வரும். 8 கூட்டினா 12 வரும். 8 மாறும் எவ்வளவு? 17. 8 மாறும் 14. 14. 14ஓட எதை கூட்டினா 23 வரும்? 9. 14ஓட எதை கூட்டினா 23 வரும்? 9. இப்ப 1ஓட எதை கூட்டினா 4 வரும்? 3 கூட்டினா 4 வரும். 3 கூட்டினா 4 வரும். 1ஓட எதை கூட்டினா 3 வரும்? 2 கூட்டினா 3ஓட எதை கூட்டினா 4 வரும்? 1 கூட்டினா 1 2 3. 3ஓட எதை கூட்டினா 7 வரும்? 4 கூட்டினா 7 வரும். 7 வரும். 9ஓட எதை கூட்டினா 14 வரும்? 5 கூட்டினா 14 வரும். 5 கூட்டினா 14 வரும். சரி, அடுத்தது 9ஓட எதை கூட்டினா 7 வரும். சாரி, 7ஓட எதை கூட்டினா 2 கூட்டினா 7. அடுத்தது, இப்ப பாருங்க, இந்த T4S இதை கூட்டினா எத்தனை வரணும்? 21. 21. 21ல இருந்து 4 போனா எவ்வளவு? 17. 17. எதை கூட்டினா 17 வரும்?
9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17 வரும். 9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17 வேற அவ்வளவுதான் எடுக்கலாம் அதுல. ஏண்டா அதை மட்டும் 10க்குள்ள எடுக்கலாம். இந்த எஸ்ஸுக்கு 9 போடலாமா? போடவே இல்ல. 8 வந்துட்டு. ஏற்கனவே இந்த லைன்ல என்ன செய்யுது? 9 வந்துட்டு. 9 வந்துட்டு. அப்ப என்ன வரும் எஸ்ஸுக்கு? 8 வரும். 8. டீக்கு அப்ப என்ன வரும்? 9 வரும். 9 வரும். கிளியரா? இப்ப 3ஐயும் 9ஐயும் கூட்டினா எத்தனை? 12. 12ஓட 8 கூட்டினா 20, 27, 27 5 31, 36. 36 கூட்டு போட்டி பாருங்க அந்த லைனை ஃபுல்லா. எத்தனை 36? அது ஃபுல்லா கூட்டினா எத்தனை வரணும்? 42. அப்ப இன்னைக்கு என்ன வரும்? 6 வரும். 6. இப்ப பாருங்க 4 6 எவ்வளவு? 10. 10 2 12. Q கொண்டு 12 வரும். கூட்டினா 13 வரும். கொண்டா கூட்டு. கொண்ட கூடி. பீக்கு என்ன வரப்போகுது? 3. பீக்கு 3. கிவுக்கு 1. 1. ஆறுக்கு 4. 4. எஸ்ஸுக்கு 8. 8. டீக்கு 9. டீக்கு 9. கிளியரா? ஓகே. யாருக்கு டவுட் இருக்காம அதுல? இத என்ன செய்யுங்கடா, இப்ப நாளைக்கு நீங்க வீட்டை போய் என்ன செய்ய, வீட்டை இருந்து என்ன செய்யணும், இந்த கேள்வி எடுத்துட்டு திருப்பி செய்து நாங்க பார்ப்போம். செஞ்ச கேள்வி எல்லாம் திரும்ப செஞ்சு பார்ப்போம். நான் என்ன செய்யறேன்டா, நான் படிக்கக்குள்ள பேப்பர் போட்டா ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். 2 பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஒன்று நாம ஒன்று நாம செஞ்சு பார்த்துட்டு அப்படியே கிளாஸுக்கு கொண்டு வரதுக்கு, இன்னொன்று நாம வீட்டுல இருந்துட்டு அதுல செய்யாம இன்னொரு கொப்பில செஞ்சு பழகிறது. நாம அதே திரும்ப பார்த்து செய்யறது என்ன கஷ்டம் அடிக்கும்னா விட வந்துடும். அதுல விடறிக்கு தானே. அப்ப விடை அதுல நோட் பண்ணிட்டு இன்னொரு கொப்பி வச்சு கொள்ற செஞ்சு பழகிறது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா சொல்லுங்க. இந்த क्वेश्चन வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யணும் சார்? 5 மினிட்ஸ்க்குள்ள செய்யணுமா இல்ல இதுக்கும் டைம் இருக்கா? இல்ல 5 மினிட்ஸ்க்குள்ள செய்யணுமா எல்லா கேள்வியையும்? 5 கேள்வி வந்தா 5 கேள்வியும் 5 மினிட்ஸ்க்குள்ள செய்யணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 60 நிமிஷத்துக்குள்ள 50 கேள்வி செய்யணும்டா ஒரு கேள்விக்கு எவ்வளவு டைம்? 60 நிமிடத்துக்குள்ள 50 கேள்வி செய்யணும். எத்தனை டைம் ஒரு கேள்வி? 1 நிமிடம். சரியா? கேள்வி பேப்பர் எடுத்து வாசிக்கிறதுக்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு, அங்கால அஞ்சால எப்படி சம்டைம் ஒரு கேள்விக்கு ஒரு 2 நிமிஷம் கூட போயிட்டு வைங்களா, அப்படி போறதுக்கு போனாலும் ஒரு கேள்விக்கு மேக்சிமம் எவ்வளவு? 1 நிமிடம் தான். அப்ப நாங்க அந்த கேள்வி எப்ப ஊட்ட செய்யும் போதுதான். இப்ப நீங்க திரும்ப போய் செஞ்சு பாப்பீங்க தானே, சும்மா செய்யாம டைமை செட் பண்ணி கொண்டு செய்யுங்க. உதாரணமா இந்த கேள்வி நாங்க 25 கேள்வி செய்ய போறோம்டா, 25 நிமிஷத்தை செட் பண்ணுங்க உங்களோட போன்ல, அலாம் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த 25 கேள்வியையும் செஞ்சு பாருங்க. அப்பதான் என்ன செய்யும், எங்கள்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் வரும். நிறைய பேர் செய்யற என்னன்னு சொன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பழகிறல. எக்ஸாமுக்கு போயிட்டு வர சொல்றது கேள்வி லேசி, ஆனா டைம் போதான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்டா, நேரத்துக்குள்ள செஞ்சு பழகிறல அவங்க. இப்ப நாங்க பழகினோம்னு சொன்னா அதான் சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று. நாங்க செஞ்சு பழகிறதுதான் எங்களுக்கு கைப்பழக்கத்துக்கு வரும். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். படிங்க. என்ன சரி டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, கிளியர் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே, குட் நைட், ஹேவ் a nice day. ஓகே சார், thank you. வெல்கம்.